ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் ஐ எம் மேக்கிங் வீடியோஸ். இவ்வளோ நாளாக வந்துட்டு ஸ்டடி வித் மீ லைவில் சும்மா 1 or 2 hour வந்துட்டு லைவ் போட்டுட்ருப்பேன். இப்போ வந்துட்டு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஐ எம் வேஸ்டிங் மை டைம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் கொடுத்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வெளில வந்தேன். கன்ஃபார்ம் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன், பக்காவாக போயிட்டு ஆர்பிஐ அசிஸ்டண்ட் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்சு இந்த மந்த்துக்கான பாக்கெட் பிடிஎஃப்ஸ் அஃபேர்ஸ் க்ளவுட்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக படித்தாச்சு. அண்ட் அப்புறம் இண்டோலாகஸில் அந்த சேனலோட அந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்கும், அது வந்து பிடிஎஃப்ஸாக இருக்கும், அதை டெலிகிராமில் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணியாச்சு. அண்ட் அகெயின் அப்பார்ச்சித்தோட சூப்பர் பிடிஎஃப், அந்த பெய்ட் கண்டென்ட்டு, அந்த பிடிஎஃப்ஸ் எப்படியோ வாங்கி அது ஒரு 1200 பேஜஸ் இருக்குது ஃப்ரம் மார்ச் டில் மார்ச் வரைக்கும். அதை வந்துட்டு ஒரு இப்போது 200 பேஜஸ் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட். தம்பி, யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் மெயின்ஸு, யூ ஆர் வேஸ்டிங் டைம் ஹியர், போய் ப்ரிலிம்ஸ் படிப்பா அப்படின்ருச்சு. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவ்வளவும் வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய எக்ஸாமில் எந்த யூஸுமே இல்லை, டோட்டல் வேஸ்ட் ஆகிருச்சு, என்னோடய டைமும் வேஸ்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போதைக்கு என்னோடய கரண்ட் லெவல் பேங்க் எக்ஸாமில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் கொடுத்துருந்தேன், அதோட ரிசல்ட் வந்துட்டு ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸோட ரிசல்ட். ஃபெப்ரவரியில் இதான் என்னோடய லெவலாக இருந்துச்சு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸில் 99 அட்டம்ஸ் கொடுத்துருந்தேன். 11th ஓகேவா, 11 எப்போ நடந்துச்சு எக்ஸாமு? ஏப்ரலில் தான் நடந்துச்சு. ஓகே, ஏப்ரல் 11 4th ஷிஃப்ட், கடைசி ஷிஃப்ட் நடந்துச்சு. அந்த எக்ஸாம், அந்த ஷிஃப்ட்டில் ஒரு 99 அட்டம்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ ரீசனிங், குவான்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். இங்கிலீஷில் மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு போடலை. அப்போது ஏதோ நான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் கிளியர் ஆகலை. ஸோ ஓகே, முடிஞ்சிருச்சு. அது அப்போதைக்கு என்னோடய லெவல். அண்ட் இப்போது என்னோடய லெவல் என்ன அப்படின்னா, இப்போ ரிசல்ட் வந்த பிறகு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து கெய்லியில் ஃபுல் மார்க்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஈஸியான எக்ஸாமில் என்னோடய மார்க் இது தான், ஓகேவா. அது ஈஸியான எக்ஸாமு, அதில் என்னோடய மார்க் இப்போது நான் ஷோ பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மை மார்க். ஸோ இந்த மார்க் அப்படின்னா என்னோடய லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லெவலில் இருந்து ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் ஃபார் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் அண்ட் 2026 எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இப்போலேருந்து நான் ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஓகே, நாட் ஸ்க்ராட்ச், ஐ நோ பேசிக்ஸ். ஓகே, பேசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ ஐம் கோயிங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் டு கிராக் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு டே டு டே ஒர்க்ஸ். ஸோ நான் வந்துட்டு டெய்லி என்ன படிக்கிறேன், என்ன மார்க் எடுக்கிறேன், எவ்வளோ ஸ்கோர் வருது, எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு டேட்டா மாதிரி, லைக் ஒரு ரெக்கார்டு மாதிரி நான் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய சொல்கிறேனோ தெரியலையே. சரி, ஓகே, ஸோ இதுதான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், டெய்லி வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத முதல் நாளே கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்க போகிறேங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த டெஸ்ட்டை அடுத்த நாள் வந்துட்டு மார்க் எடுத்து என்னோடய ஸ்கோர் என்ன, இதான் என்னோடய ஸ்கோராக இருக்குது, நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அது ரொம்ப மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி, 20% எடுத்தாலும் சரி, 80% எடுத்தாலும் சரி, ஸோ வாட் தான், படிச்சிருக்கேனா இல்லையாங்கிறத நான் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நான் படிக்கலை அப்படின்னா என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நான் என்னை இம்ப்ரூவ் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இதுதான் பிளான். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, மார்க்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, நான் எவ்வளோ மார்க் எடுத்தேன், ஒரு கம்பேர் பண்ணிப்போம், ஓகேவா.
ஸோ அதே தான், டெஸ்ட் எடுக்கிறோம், கம்பேர் பண்ணிக்கலாம். லைக் என்னோடய மார்க் வச்சு உங்களோட லெவல் எப்படி இருக்குது, ஸோ இதே சேம் டெஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கா, மேபி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி தான். ஸோ அது மாதிரியா இந்த வீடியோ நான் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடி வித் மீ லைவ்ஸ், டெய்லி ஸ்டடி வித் மீ லைவ்ஸ் நான் கொண்டு போவேன். ஸோ அதில் பிரேக் இருக்காது. ஸோ அதை தாண்டி வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். லைக் முன்னாடி பண்ண மாதிரி முன்னாடி வீடியோஸ் பண்ணுவேன். அண்ட் ஆஃப்டர் ஐ ஸ்டாப் அகெயின் ஸ்டடி வித் மீ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைக் நிறைய ஷார்ட் டைம் ஸ்டடி வித் மீ லைவ்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சில டைம் வந்துட்டு 12 hours 10 hours ஸ்டடி வித் மீ லைவ்ஸ் போச்சு. ஸோ அகெயின் டெய்லி 1 or 2 hour அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது ஸ்டடி வித் மீ லைவ்ஸும் இருக்கும், தென் வீடியோஸும் அப்லோட் ஆகும். இது ஒரு பாசிட்டிவ் க்ரோத்துக்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும், அதில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை. கரெக்டாக வந்துட்டு மார்ச் 2024 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஜென்ரல் பேங்கிங்காக. ஸோ அதிலிருந்து படிச்சுட்ருக்கேன், ஃபோக்கஸ்டாக தான் படிச்சுட்ருக்கேன். அண்ட் நடுவில் கரெக்டாக மார்ச் 2024 ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம் ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ் எழுதிட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணேன். ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டு இப்போது வேலை பார்த்துட்டே படிச்சுட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோட நிலமை. ஸோ இதிலேருந்து இதுக்கப்புறம் எப்படி நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், support. I am expecting you to support me and grow with me. ஸோ அதுதான் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். ஓகே கைஸ், இனிமேல் டெய்லி ஸ்கெடியூலில் பார்க்கலாம். பாய் பாய்.